மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக எல்லா சங்கங்களுடைய தலைவர்களை, இங்கே வருகை தந்திருக்கும் சிவாஜி சார் குடும்பத்தோட நல்ல விரும்புகிற நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த படம் டெஃபினெட்லி சக்ஸஸ். அதில் வந்து ரெண்டாவது வார்த்தையே இல்லை. சத்யராஜ் சொன்ன மாதிரி அந்த சிவாஜி சார் அந்த சக்ஸஸ் சொல்லி அந்த ஷாட் வந்த உடனெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ட்ரைலர் ஃபண்டாஸ்டிக். இந்த கேமராமேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ மொதல் படத்துலேயே வந்து தயாரிச்சிருக்கிற நம்ம விக்ரம் பிரபு 100% சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சேன், சிவாஜி சார் என்ன இருந்தால் தாடி பார்த்து என்னடா போட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை, இனிமே கூட யாரும் பொறுக்கவும் முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எப்பவுமே பார்க்கும்போது 2 நிகழ்வு எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தது வந்து 78 நினைக்கிறேன். 77, 78 வந்து நான் வாழ வைப்பேன் அந்த படம் வந்து அப்பாவோட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஃப்ரீ தான், ஷூட்டிங் இல்லை. சரி சார், ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வா, பிரியாணி போடுவேன், சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்க்குறேன். உள்ளே வர பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க நினச்சேன். நான் உள்ளே வந்து பார்த்தா சரியாக ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தரோ 2 பேர் அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வேறு வேறு லெவலு, வேறு வேறு கிளாஸு, வேறு வேறு கேட்டகரி, வேறு வேறு இது, எல்லாமே ஒரு 200-300 பேர். ஒன்றும் புரியல எனக்கு. அந்த சாப்பாடு விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணின்னு சொன்னாங்க. சரியாக ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்குது. பார்த்தா எவ்வளவு சண்டே நடக்குமா அந்த மாதிரி. ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக ஃபேமிலியெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து நடக்கிறது. அது வந்து என்னால் மறக்க முடியாது. ரெண்டாவது நிகழ்வு வந்து அண்ணாமலை படம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாக ரெடியான உடனே நான் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சிவாஜி சார் அப்பாவோட பெரிய ரசிகன். சுரேஷ் கிருஷ்ணா கூட சிவாஜி சாருடைய அப்பாவோட பெரிய ரசிகர். அவர் சொல்லியிருக்காங்க, இது வந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நீங்கள் வந்து சிவாஜி சார் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்டில் வச்சு தான் அண்ணாமலை பண்ணது. கொஞ்சம் ரிஃபைண்டாக, அவ்வளோதான். அவரை வந்து சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து அது செஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் டேட்டுக்கு வந்து பார்த்தது. ஒன்று படையப்பா, இன்னொன்று வந்து அண்ணாமலை. படையப்பா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால பார்த்தாங்க. அண்ணாமலை படம் பார்த்துட்டு வீடு கூப்பிட்டாங்க. வீடு கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்போ எங்கள் விவேக் சொல்லும்போது சொன்னாங்க, ரொம்ப லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. 100% ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு பாரம், ஒரு பொறுப்பு, அந்த லெகசி, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்குது. அது வந்து அந்த பாரத்தை சுமத்துற ஒரு தைரியத்தை, ஒரு வீரியத்தை அது பிரபு அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இது வந்து டெஃபினெட்லி தொடரும். அண்ட் விக்ரம் பிரபு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிள்ளையாக இருந்த ஒரு கஷ்டப்படுறது, அதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த கும்கியில் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து உடம்பை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதாரணமாக வந்து யாராலையும் பண்ண முடியாது தேவையும் இல்லை. இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும், எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே உங்களுக்கு கொண்டு போயிடும். அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் வந்து பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதர். ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் வரம் பார்க்கும்போது ஏதோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து ஒரு 20 வயசு பையன்
என்னை வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து அவர் தாத்தா ஆகிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது காலங்கள் எப்படி ஓடுது. 70%, 80% காலம் ஓடிடுச்சு. இன்னொரு 20% ஏதோ செஞ்சு ஏதோ முடிஞ்சு போச்சு. இன்னொரு 20 years 20% இருக்கும்போது அது கூட இப்படியே ஓடிடணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம விஷால் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு. ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை. அது அந்த நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஸோ மீடியா கூட டெஃபினெட்லி அதை பற்றி சீரியஸாக வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு, நம்ம கடமை, நம்மளோட வேலை. அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் அது விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறது வேறு, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரே விஷயம்தான். பட் அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு வந்து புள்ளையே பொறுக்கலை. அவன் போகாத கோயில் கிடையாது, எங்கேயோ அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது. சரி, ரொம்ப ஒரு 20-30 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அதுக்கு எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டும் கூப்பிட்டாங்க, எல்லா ஜோதிஷர்களாக கூப்பிட்டு வந்து பாருங்க, தெரியும் ஜோஷியம் பாருங்க சொல்லும்போது எல்லா பற்றி எல்லாரும் பர்த்டே சொல்கிறாங்க. டெஃபினெட்லி ராஜா, இவனால தான் உங்களுக்கு வந்து மரணம், இவன் வந்து உங்களை சாவடிக்கிறான் அப்படின்ட்டு யுனானிமஸாக எல்லாரும் சொல்கிறாங்க. அது அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் கரெக்ட் இல்லையா, இதெல்லாம் உள்ளே போடுங்க, அவங்கள உள்ளே போட்டு இந்த 10 நாளில் வந்து உங்கள் தலையில் எடுத்துடுங்க அப்படின்னு ராஜா சொன்னான். இன்னொரு ஜோசியக்காரன் வந்தார், பெரிய ஜோசியக்காரன் வந்துட்டு, அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர், அவர்கிட்ட காட்டலாம்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் எல்லாம் என்ன நடந்தது தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தாரு, ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது, உன்னை விட 10 மடங்கு பெரிய ராஜாவாக இருப்பாங்க, உன்னை விட பேரு புகழ வந்து 100 மடங்கு இருப்பான். இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் குஷ் ஆகிட்டு, ஒரு என்ன வேணும் கேடு அப்படின்னு கேட்டான். அந்த ஜோசிக்காரங்களை வெளியே விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும். அது சொல்லிட்டு இவனாலே வந்து சாவடிக்கிற இவன் அதை வந்து கேட்கலாம். அவன் எப்படி ஆவறான், அவன் ஜாதகம் தானே கேட்குறான், அது சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாம வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ப்ரொடியூசராக இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து இப்போ மேடையில் வந்துட்டு எல்லா வந்து இவன் தலைவர்கள், விநியோகஸ்தர் தலைவர், ப்ரொடியூசர் தலைவர், அந்த விஷால், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யுவர் அச்சீவ்மெண்ட். டெஃபினெட்லி இந்த மாதிரி நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சினிமா எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கணும் அங்கிற எண்ணத்தோடு அந்த படத்தை வந்து விற்கணும். நாம் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கணும். அந்த வியாபாரம் அப்படின்னு தான் செய்யணும். அப்படியே தேட்டர் ஆளுங்க ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அது வாங்கும்போது கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுடைய வந்து பொருளை விற்கிறதுக்கு பல வித்தைகளை காட்டுவான், பல ஷோ பண்ணுவான், பல மாதிரி விளம்பரங்கள் பண்ணுவான். அதெல்லாம் நீ பார்த்து ஏமாந்துட்டு நீ விலை கச்சமாக கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து படம் லாஸாச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது கூட தப்பு. ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிபியூட்டர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இருக்காங்க. அவங்ககிட்ட கேளுங்க, என்ன இது வாங்கினா இது கரெக்டாகுமா தாங்குமா, அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து ஒரு அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் வாங்குங்க. அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட கரெக்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லோரும் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விழாவில் வந்து நான் சொல்லிவிட்டு இந்த படம் டெஃபினெட்லி 100% நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி நீங்கள் சத்யராஜ் சொன்ன மாதிரி இந்த வெற்றியை அடைஞ்ச பிறகு இந்த அன்னை இல்லத்தில் இங்கேயே வந்து வச்சுக்கிட்டு டெஃபினெட்லி நான் கூப்பிடாமலே நான் வர்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். விக்ரம் பிரபு, வாழ்த்துக்கள். தயாரிப்பாளராகவும் இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்னு எனக்கு தலைப்பு வச்சுருக்கீங்க. முதல் கலைஞன். முதலுக்கும் கலைஞனுக்கும் நடுவில் சிவாஜி சார் இருக்கிறத விட பொருத்தமாக என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவர் கையில் ஒரு நாணயம் இருக்குது, அதை நான் நட்சத்திரமாக பார்க்குறேன். அந்த நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பரமும் பாடலும் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஷான் ரோல்டன், வெரி I see you, I see right through you. I heard the songs, I saw the trailer, Born to,
live, born to die. That's how we roll, bro. And Vivek sir, டெஃபினட்டாக நான் ஒன்றுமே பண்ணல, அதை நான் கிளாரிஃபை பண்ணணும். 1 இயராக நான் அவளை உருட்டவும் இல்லை, திரட்டவும் இல்லை. ஆக்சுவலாக அவர் பக்கத்தில் உட்காரவே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அவர் அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு மியூசிஷியன். அண்ட் ஆக்சுவலி அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, எனக்கு முன்னாடியே ஒரு 4-5 படம் பண்ணிட்டாரு. பட் நான் அவர் கூட ஒர்க் பண்ணது என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த பவர் பாண்டிக்கு அவருடைய சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கிடச்சிது, என்னுடைய பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். 4 படங்களில் ஒரு கலைஞனால் இப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்து அடைய முடியும் அப்படின்னா அவர் இன்னும் ஒரு 10 years 15 yearsலாம் எங்கே இருப்பாருன்னு இமேஜின் பண்ணவே முடியல. ஆல் தி வெரி பெஸ்ட் ஷான். திஸ் இஸ் யோர் ஸ்டேஜ், திஸ் இஸ் யோர் டே. I wish go more and more heights and achieve lot more than what I dream for you. So again, Vikram Prabhu, all the very best. I hope the film is a blockbuster. Thank you. இந்த திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும், அதேபோல் மேடையில் இடம் இல்லாத காரணத்தினால் எதிரே அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த இடத்துலேருந்து பேசுகிறதுனால மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மைக்கில் அவ்வளவா பேச வராது, அப்படி பேச ஆரம்பித்தா நிறுத்த வராது. ஆனால் இது வந்து அன்னை இல்லம் என்று சொன்னார்கள். இது அன்னை இல்லம் மட்டுமல்ல, தந்தை இல்லம். இது அன்னை என்பது இதற்கு பெயர். ஆனால் இங்கு உறைந்த தெய்வம் இன்னமும் ஆன்மாவாக இங்கே இருந்து கொண்டு எல்லோரையும் வாழ்த்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தெய்வம் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் ஆன்மா உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. This house is a temple of performance. இப்படிப்பட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே விக்ரம் பிரபுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளஸிங். நான் விக்ரம் சார் கூட நடிச்சிருக்கிறேன், பிரபு அண்ணன் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் விக்ரம் பிரபுவோட நடிக்கவே. நிக்கி கூட சேர்ந்துருச்சு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டுக்கங்க. நிக்கி கூட சேர்ந்துருச்சு. ஆனால் விக்கி மட்டும் சேர முடியும். இதை நான் விற்காம ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். இது வந்து பெரிய பிளஸ் விக்ரம் பிரபு சாருக்கு. அதாவது நீங்கள் நடிப்புலகின் தந்தையின் பேரனாக பிறந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ். அடுத்தாப்புல மிக உயர்ந்த மனிதராக விளங்கக்கூடிய பிரபு அண்ணனின் மகனாக பிறந்து இருப்பார்கள். அது அதை விட பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் பிரபு சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ். பிரபு சார் ஒரு பண்பட்ட நடிகர், மிகப்பெரிய நடிகரின் புதல்வர், தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு. ஆனால் இது மாதிரி ஒரு அன்அசியூமிங் இன்னசென்ட் பர்சன். திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன். இஸ் ஸோ இன்னசென்ட். எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஷாட்டில் நின்னோம்னா அப்படி பார்ப்பார் அண்ணன் எங்களை. ஏய் விவேக்கிக்கவா, ஷர்ட்டு எதை விட நல்லா இருக்கு அண்ணே, இதானே காஸ்டியூமர் கொடுத்தாரு. அப்படி இல்லடா, அந்த ஹீரோடா, நீ எதை விட நல்லா இருந்தீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார். அதை நான் சொல்ல முடியும். அது இங்கிலீஷில் எக்ஸ்ல ஆரம்பிக்கும். தமிழில் சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அதை சொல்லிடுவாரு உடனே. அண்ணன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த இன்னசென்ஸ். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? கன்னிங்காக இருக்கவங்ககிட்ட தெய்வம் வராது, தெய்வம் நிற்காது. If you are so intelligent, you are so cunning, God will see that you can do your own thing because you are capable. You are so, உனக்கு குயிக்தி இருக்கு, யுக்தி இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஒரு விஷயத்தை உன்னால் செய்து முடிக்கக்கூடிய அந்த கன்னிங்னஸ் உனக்கு இருக்குது. யூ கேன் டூ இட் அப்படின்னு தெய்வம், இறை, பிரபஞ்சம், சக்தி உன் கூட வராது. ஆனால் இன்னசென்ஸ் இருந்துன்னு வைங்களேன், ஐயோ பாவம் இவனுக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், கடவுள் இறங்கி வரும். அதுதான் பிரபு சாருக்கு இருக்கு. அதாங்க இந்த இடத்துல நான் எமோஷ்னலாக இந்த வீட்டில் நான் 2 பேருக்கு தேங்க் பண்ணணும். அந்த 2 பேரும் நீங்கள் நினைப்பீங்க சிவாஜி சார் இல்லை. கடந்த 1.5 வருஷமாக ஒரு பெரிய எமோஷ்னல் தர்மாயிலிருந்து நான் வெளியே வந்திருக்கேன்.
ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்து. அது எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாத கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு வந்தப்போ ஓடி வந்து என்னுடைய வீட்டு தெருவில் நின்னார் பிரபு சாரும் அண்ணியும். அதை நான் என்னால் என் லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். இன்னொன்று, ஒரு படம் 2 பேருக்கு மெயினாக தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் படத்தை பற்றி வரேன். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி போயிட்டாங்க. நான் கொஞ்சமாவது பேசினா தான் அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும். என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஒரு படம் திருநெல்வேலின்னு ஒரு படம். அந்த படத்தை அண்ணன் பார்த்துட்டு, பிரபு அண்ணன் அதில் ஹீரோ. அந்த படத்தை பார்த்துட்டு இதில் காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இந்த விவேக்கில் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு ஒரு ட்ராக் எடுத்து சேருங்கன்னு சொன்ன அந்த திருவாய் மலர்ந்த நேரம் பிரபு சார் தான் சொன்னார். உடனே கொண்டாந்து படத்தை போட்டு காட்டினாங்க. படத்தை ஃபுல்லாக பார்த்தா ஒரே ஜாதி சண்டை, அது இது போக்குவரத்து, ரத்த கிளறி. அண்ணன் வந்து சண்டை போடுறாரு, அங்கே கரண் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரே பிரச்சனை படம் ஃபுல்லாக ஜாதியை வச்சு. அப்போ சொன்ன, இதையே நம்ம வந்து ஒரு நையாண்டி செய்து ஒரு ட்ராக் பண்ணா என்ன? கிராமத்தில் இருக்கின்ற, அதாவது தெய்வங்களை குறை சொல்லலை, கிராமத்து மக்களிடம் இருக்கின்ற சில சடங்குகள், மூட பழக்க வழக்கங்கள். ஒரு பள்ளி தொடையில் விழுந்துட்டு அன்னைக்கு அவன் கடையை சாத்திடுறான். நான் கூட அந்த படத்தில் சொல்லுவேன், ஒரு தொடை என்ன ரம்பா தொடையா, அதில் பள்ளி விழுந்தா உனக்கு என்னடா, போய் கடையை தொடடா அப்படின்லாம் டைலாக் எழுதணும். அதில் அதை ஃபுல்லாக எழுதி அதை ஷூட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நான் அதுக்கு ட்ராக் எழுதினேன், நடித்து கொடுத்தேன். நடிக்கும் பொழுது யாரும் சிரிக்கவில்லை. நடித்தது எடுத்து போட்டு எடிட் பண்ணும் போது எடிட்டர் முறைச்சாரான் டைரக்டர். இது ஒரு காமெடின்னு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்க, ஒரு பஞ்சு கூட இல்லை, இது ஒரு காமெடியா, யார் இந்த பையன் திட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதை டப் பண்ணும்போது என்ஜினியர் கடுப்பாகவே டப் பண்ணார். இதெல்லாம் ஒரு காமெடின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் ரிவ்யூ போட்ட பொழுது அதை தூக்கி வைத்து கொண்டாடியது இந்த பத்திரிகைக்காரர்கள், ஊடகங்கள். ஊடகங்கள் தான் முதல்ல கொண்டாடினாங்க. அதற்கப்புறம் ரஜினி சார் அந்த படத்தை பார்க்க வந்தாங்க. சார் மறந்துருப்பாங்க, ஏன்னா அவருக்கு எத்தனையோ நல்ல நிகழ்வுகளில் இது ஒன்று. ஆனால் எனக்கு இதுதான் மெயின் நிகழ்வு என் லைஃப்பில். பிளாக் கலர் குர்த்தா போட்டு ஸ்டைலாக வருவா தெரியுமா தலைவன், அது பிளாக் அண்ட் பிளாக் போட்டு நான் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தேன். படம் முடிச்சுன்னு எனக்கு தனியாக கூட்டு போய் வேறு மாதிரி, இது உங்களுக்கு வேறு மாதிரி பேர் கொடுக்கும், இன்னும் இது ஸ்டைலே ஃபாலோ பண்ணுங்க, கருத்து காமெடி, இது சூப்பர் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஆக உனக்கு வந்து விக்ரம் பிரபுக்கு தாத்தாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு, அப்பாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு, எல்லாவற்றுக்கும் மேல் இந்த இசை வெளியீட்டை நடத்துகிறாரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உள்ள சோல் சமீபத்தில் யாரும் கிடையாது. அது அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் இது நடக்கிறது பெரிய விஷயம். மற்ற இடத்துல மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த காம்னஸ் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்றான். ஆனால் ஹிமாலயஸில் போய் மெடிடேஷன் உட்கார்ந்தா பறக்கி வருதுன்றான். அது மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் வீட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது. அது நிச்சயமாக ஜெயிக்கும். ஆக சூப்பர் ஸ்டாருக்கு இருக்க பிளஸிங் நீ யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க தெரிந்த ஒரு மாபெரும் பாப், அதாவது தன்னுடைய சொந்த சொத்து, எஸ்டேட் எல்லாத்தையும் அவன் பாட்டை கேட்டு எழுதிக்கிறான். அவன் பாட ஆரம்பிச்சானா எழுத்தாப்பில் இருக்கிற ரசிகர்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சட்டையை கிழிக்கிறான். அவன் ஒரு லெஜண்ட். 50வது வயசுல இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான் மைக்கேல் ஜாக்சன். அவனுக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ். ஜாக்கி சான், உலக சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்படுகின்ற ஜாக்கி சான், அவருக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ். இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவின் அமிதாப் பச்சன், அவருக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ். இதுவரைக்கும் ஃப்ளைட்ல யாருமே ஸ்டிக்கர் ஒட்டினது கிடையாது சார். இது யாருக்குமே உலகம் முழுக்க ஒரே படத்தை பற்றி அத்தனை வாய்களும் பேசியதென்றால் அது கபாலி படத்தை பற்றி. அந்த ஒரு பிளஸிங்ஸ் வேற யாருக்குமே கிடைச்சது. அதுவும் மீண்டு வருகிறார், மீண்டும் புது உயிர் எடுத்து வருகிறார். புது உயிர் எடுத்து வந்து மீண்டும் கலைப்பணிக்கு ஆண்டவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் சார். இது மாதிரி ஒரு பிளஸிங்ஸ் உள்ளவங்களுக்கு கையால அமிதாப் பச்சன் சொல்றாரு, என்னை வந்து எல்லாரும் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. நான் இல்லடா உண்மையான சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டில் ரஜினி சார் இருக்காரு, அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு. இது கூட என்ன பிளஸிங்ஸ் வேணும் விக்ரம் பிரபு? இந்த பிளஸிங்ஸ் எல்லாம் தான் உங்களை வந்து தூக்கிட்டு போக போகுது. அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை கொடுத்த தானு சார் இந்த மேடையில் இருக்காங்க. விஷால், அதாவது ரீசன்ட் டைம்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னார் வள்ளுவர்.
அது மாதிரி ஒரு எடுத்துக்கிட்ட விஷயத்திற்காக உழைத்து ஒரு பெரிய ஜெயிப்பை கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு விஷால். அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த திருட்டு விசிடிக்காக கடகடையா புது சண்டை போடுறது தான் அவர் ஹாபி. இவ்வளவு நாள் பலம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இனிமே தலைவர் என்ற பலத்தோட சண்டை போடுவார், அது ஒருவர். ஆக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் நாயகன் ஷான்ரோடன் தான். இந்த ஷான்ரோடனை கடைச இந்த ஷான்ரோடனுக்கு எனக்கு பிடிச்ச என்ன விஷயம் தெரியுமா? அவருடைய ஹியூமிலிட்டி. பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம்னார் வள்ளுவர். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மாதிரி அவருடைய ஹியூமிலிட்டி. அவர் அமைதியாக இருக்கார், ஆனால் உள்ளுக்குள்ள 1000 விஷயம் இருக்கு. இவரை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தனுஷ் இந்த ஷான்ரோடன் ஒரு வருஷமா உருட்டி திரட்டி மிரட்டி அவர் என்னென்னமோ பண்ணி புடம் போட்டு எஸ் கம் அவுட் வித் த பெஸ்ட் மியூசிக். இந்த பவர் பாண்டி, இந்த பவர் பாண்டியோட மியூசிக்கு இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஃபோர் ரன்னர் மாதிரி வந்திருக்குது. அதே போலதான் இந்த படத்திற்கும் சிறந்த இசைதான் அவர் கொடுப்பார். ஏன்னா he has got a very rich knowledge in Carnatic music and western என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனுஷ் அதை ஆத்தென்டிக்காக சொன்னார், அவர் பண்ணியிருக்காங்க. நிக்கி கல்ராணி மற்றும் ஆர்டி ராஜ்சேகர் ஒரு அன்பிலியபிள் அரக்கன். கேமராவை கையில் கொடுத்தார். இப்போதான் ஆள் பாதி உடம்பா இருக்கார். என்ன ப்ராப்ளம்னு தெரியும். லிக்விட் ஃபுட்டை குறைச்சிட்டார் போல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. லிக்விட் டயட்டில் இருக்கார் அவர். ஸோ நல்ல டேலண்ட் உள்ள சேர்ந்து இருக்குது. நிக்கி கல்ராணி இஸ் அ டார்லிங் ஆஃப் த மாஸ். எல்லாருக்கும் ஒருத்தர் பிடிக்கும். அந்த பிடிச்ச முகம் நிக்கி கல்ராணியுடைய முகம். ஸோ எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இந்த படம். திறமை மட்டுமில்லை, அழகு மட்டுமில்லை, எல்லாம் கலந்து ஒரு 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 பேக்கேஜாக இந்த நெருப்புடா படம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, நெருப்புடான்ற அந்த வார்த்தை அசைச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற படத்துக்கு நெருப்புடான்றதை விட ஒரு பொருத்தமான டைட்டில் வேறு இருக்க முடியாது. அதை பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ராம்குமார் சார், அவரை மாதிரி ஒரு கம்போஸ்ட் பர்சனாலிட்டியை பார்க்கவே முடியாது. அவரை மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கு கை தட்டலைன்னா நம்ம எதுக்கு தட்ட போகிறோம்? அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு கை தட்டலைன்னா எப்படி? இதில் இருக்க எல்லாருமே ஒருவேளை இந்த வீட்டில் சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேங்க, ராம்குமார் சார் எப்படிப்பட்ட பிரச்சனையும் கூலாக டீல் பண்ணி கம்போஸாக இருப்பார். எந்த சூழ்நிலையும் ஒரு நெகட்டிவாவோ ஒரு திட்டுற மாதிரியோ ஒரு அபியூசிவாவோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். இஸ் சச் எ ஜெம். அவர் பாருங்க, அந்த கூட்டத்தில் க்ரௌடில் அவர் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கார். அவர் தான் பாக்ஸ். சிவாஜி த பாக்ஸ் பக்கத்தில் உட்கார வேண்டிய பாக்ஸ் அவர். ஆனால் அவர் பீஸ்ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்கிறாரு. இவங்க அத்தனை பேருடைய பிளஸ்ஸிங்ஸும் இங்கே இருக்கிறது. இந்த வீட்டில் உணவருந்திய ஒவ்வொருவரும் வாழ்த்தினாலே இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். இது எல்லாத்துக்கும் மேலே தாத்தாவின் அருள் இப்போ விக்ரம் பிரபுக்கு முழுமையாக இருக்கிறது. ஏன்னா அபர்ஷன் இல்லாத ஒரு ஃபேஸ் விக்ரம் பிரபு. நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழ்நாட்டில் உங்கள் முகத்தை. நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் இஸ் அ யூனிக் ஃபேஸ். இது ஸ்ட்ரைட் ஹீரோ ஃபேஸ்னு சொல்ல முடியாது. பிரபு சார் பாருங்க, சப்பியா இன்னமும் என்ன அழகு. இப்போ கூட நிக்கி கல்ராணியோட ஒரு படம் பண்ணலாம். பட் பிரபு சாருக்கு அந்த என்னதான் கோவப்பட்டாலும் அந்த குழந்தைத்தனம், அந்த இன்னசென்ஸ் ஃபேஸில் இருக்கும். அது சொல்லிட்டே போகலாம் அவரை பற்றி. நான் அதுக்கு தனியாக இன்னொரு மேடை இங்கே சாப்பாடு போட்டு பேசுகிறேன். அது ஆனால் விக்ரம் பிரபுவோட ஃபேஸ் இருக்கே, அது கரடுமுரடான பாத்திரங்களையும் எடுத்து ஆக்ஷன் ஹீரோக்கு இப்போ தான் உள்ளே வராது. அதனால எல்லா விதமான பாத்திரங்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஆக்டர் இருப்பார். இதே மாதிரி மூக்கோட ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன். அவர் பியானோன்ற படத்தில் நடிச்சிருக்காரு, கிங்காங் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸு. அதனால் நிச்சயமாக எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களை பெரிய இடத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூறி, அந்த விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க. படம் பார்த்துக்கிட்டு போய் 10 நிமிஷத்தில் படம் மொக்கடான்னு டைப் பண்ணுறாங்க. அப்புறம் படம் அன்னைக்கு ஈவினிங்கே பாதி படம் போயிட்டு இருக்கும்போது காரில் உட்காந்து ரிவ்யூ சொல்கிறான். காரில் உட்காந்து இன்டர்வல் வரைக்கும் அவன் படமே பார்த்துருக்கான். காரில் உட்காந்துட்டு பார்த்துட்டு மறுபடியும் பில் அடிச்சுட்டாங்க, நாங்கள் உள்ளே போகிறேன், படம் பார்க்க போகிறேன், மீதி என்னன்றதை நான் சொல்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது ரிவ்யூவா? இதுவா விமர்சனம்? ஒரு படத்துக்கு எத்தனை கோடிகள் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார் தெரியுமா?
எத்தனை 1000 பேர் அந்த படத்தில் வேலை செய்கிறாங்க தெரியுமா? அந்த படத்தினால் பல 1000 குடும்பங்கள் உணவு அடுப்பேறியது, உணவு உண்ணுகிறது தெரியுமா? கொஞ்சம் அது புரிந்து கொண்டு படத்தை ஒரு 3 நாள் 4 நாள் 5 நான் சொல்கிறேன். அன்னைக்கிளின்ற படம் 2வது வாரம் தான் பிக்கப்பு. அன்னைக்கிளி 1970களில் வந்து அன்னைக்கிளி. அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருந்து கிழிச்சு போட்டிருந்தீங்கன்னா நமக்கு இளையராஜான்ற ஒரு மகா இசை மேதை கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பண்பட்ட நடி சிவகுமார் அவர்களின் நடிப்பையோ சுஜாதா அவர்களின் நடிப்பையோ நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்க முடியாது. 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சார். அதான் ஒரு திரைப்படத்துடைய வாழ்க்கை. ஒரு 3 மாதம் 6 மாதம் போராடி ஒரு படத்தை தனுஷ்லாம் பாருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தூங்கவே மாட்டாருக்கு அவரு தனுஷ். அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே வேலையா இருக்கிறார். சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள் சினிமா. சந்திரமுகியை பார்த்துட்டு அங்க ஆப்தமித்ரான்ற படத்தை பார்க்கிறார் சூப்பர் ஸ்டார். பார்த்து இதை தமிழ்ல எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேய தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான். நீங்க பேய் கலாச்சாரத்தை கிட்ட 15 வருஷம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோபெர்னியா விஷயங்கள் எல்லாம் முதல்ல இதை படம் பண்ணுன்னு சொல்றது தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார் இருக்கு. ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற இந்த ஆடியோ ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட படத்தை விமர்சனம் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள். அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்கு சார். தானு சார் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அந்த விமர்சனம் பண்ணிக்கிற ஒரு டோன் இருக்கு. அந்த டோனில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துருக்காங்களாமா, இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அப்படி அந்த மாதிரி போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள். இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என் தலைவன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த கேட்டு உள்ளே வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் ஒரு மேடையில் உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கு 3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை வளர்த்து எடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சு என்னை தாய்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுங்க. அதுக்கப்புறம் என்னை ஃபீல்டு கூப்பிட்டு வந்த சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர், என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்ணலாம் நான் இப்போ இந்த மேடையில் இந்த குடும்பத்தில் வந்து உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அந்த பேசுகிற வாய்ப்பே எனக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார், ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னா கான்ஃபிடென்ட் தான் வந்து ஒரு மனுஷனை பெருசாக ஜெயிக்க வைக்கும். தன்னம்பிக்கை இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம தோற்றுருவோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தோடையும் இந்த படத்தில் டான்ஸும் சரி ஃபைட்டும் சரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, கேமராவுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லார் ஹீரோவும் என் கால் கீழே, எல்லாருக்குமே வேஸ்ட்டு, நான் தான் நம்பர் 1 நினச்சிக்கிட்டு நடிக்கணுமா? கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் தான் சூப்பர் ஸ்டார் நினச்சி நடிக்கணுமா? அந்த ஷார்ட் ஓகே ஆகி பின்னாடி வந்தவொடனே எல்லார் கால் கீழையும் நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கணுமா? ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் செருப்பு இல்லாமல் அங்கே நிற்கும்போது பிரபண்ணம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேடை வந்து ஒரு கோவிலாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த தன்னடக்கமும் இருக்குது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லா இருக்குது, புது படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிரபண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த மேடையில் என்ன வர வச்சுருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் விஷால் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் கேட்காதீங்க விஷால் சார், ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. ஏன்னா இந்த 4 பேர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை, எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் முடிச்சுட்டு வந்து அந்த 5 நிமிஷத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க. ஸோ இது வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம். தயவு செஞ்சு இதை பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. எல்லாத்துக்கும் போராடி தான் ஜெயிக்கணும்னு இருக்கு. சினிமா கூட அப்படி போராடணும். நம்மள டெலிகேட் மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க, நாங்கள்லாம் வந்து உட்கார ஜெயிச்சு காமிச்சிடலாம் ஈஸியாக. இல்லை சார், ரொம்ப வலிக்குது சார், நிஜமாக சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா, ஏன்னா மீடியா சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து நம்புகிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கவங்களாம் என்ன நம்புகிறாங்க, ஓ இது வந்து சொல்கிறாங்க, மீடியாவில் சொல்கிறாங்க, எஸ் கரெக்டுன்னு அப்படி நம்புகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை விடுறாரு,
முன்னாடி எனக்கு ரொம்ப வலிச்சுது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார், ரசிகரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி. எல்லோரும் தனித்தனியாக மீட் பண்ணணுன்னு ஆசை, ரசிகர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக மீட் பண்ணணுன்னு ஆசை. அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு, வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு, அவர் பேசி அனுப்புகிறாரு. இப்போது எல்லோரும் தனித்தனியாக நம்மளால் மீட் பண்ண முடியாது, கூடிய சீக்கிரமாக நான் எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கு என்ன தலைப்பு போடணும், என்ன எட்டிங் போடணும், இப்போ இல்லை ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறாரு, அதானே போடணும். ரஜினி சார் ரத்து செய்து விட்டார், ரசிகர்களை பார்க்கவில்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் நிறைய பேசலை. சின்ன சின்ன படத்துக்கு கூட நீங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு நடிகர் சங்கமும் சரி, தயாரிப்பாளர் சங்கமும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போடுங்க. எஸ், இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும், அப்படி சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம், நம்ம சினிமாவை கூட காப்பாற்றுங்க விஷால் சார். தேங்க்யூ வெரி மச் இந்த வாய்ப்பு கொடுத்து. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தம்பி விக்ரம் பிரபுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே அன்னை இல்லத்தில் இந்த விழாவை வைத்திருக்காங்க. ஏன்னா இந்த அன்னை இல்லத்துக்கு வரும்போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. இங்கே ஏற்கனவே விஷால் பேசும்போது அன்னை இல்லத்தினுடைய சாப்பாட்டை பற்றி பேசிட்டாரு. இப்போ அதை பற்றி பேச நம்ம படத்தை பற்றி பேசுறது மறந்துடுவோம். அதனால வந்து அன்னை இல்லத்து சாப்பாட்டை பற்றி, ஏன்னா நான் ரொம்ப பேசுவேன், ஏன்னா அவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க. நான் அதை பேச ஆரம்பித்தா அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். இந்த ட்ரைலர் பார்த்தா, சாங் பார்த்தா நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை வச்சிருக்காங்க. அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய படத்து தலைப்பை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு தகுந்த ஒரு கதை, அதுக்கு தகுந்த ஒரு தலைப்பு. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த ட்ரைலர் பார்க்கலே அதனுடைய டெக்னிக்கல் வேல்யூ தெரியுது, ஆர்டிஸ்டினுடைய உழைப்பு தெரியுது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சிவாஜி சார் வந்தோன்னே அப்படியே உடம்புலாம் செலுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி தம்பி விஷால் பேசுனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ராணி சாருடைய ஒரு பெருந்தன்மையான, ஏன்னா அவர் வந்து வயசில் விஷால் சின்ன பையன் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காம அவர் இளைஞராக இருந்தாலும் விஷால் சொன்ன ஒரு சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மீடியாவுக்கு நான் அதான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் வசூலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ நடந்துட்டு இன்டர்வெல்லையே வந்து உடனே மெசேஜ்கள்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அது உங்களுடைய உரிமை. ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்கிறது உங்கள் உரிமை. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்குறீங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து என்னாச்சுன்னா பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது, முதலீடு இருக்குது. அதை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு மேதாவித்தனமாக நினச்சிக்கிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ தான் நம்ம ஒரு பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி. அதான் பாராட்டினா ஒன்றுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு மேலே எங்கேயோ இருக்குமாமா. அப்படி ஒரு நினைப்பிலேயே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறையா இருக்குது. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. சரியான விமர்சனத்தை பண்ணுங்க. தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணுங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அந்த வகையில் வந்து தம்பி விஷால் வந்து நான் யோசித்தேன், விஷால் வந்து எப்படிப்பா தம்பி அங்கேயும் நடிகர் சங்கத்தில் எப்படி ஜெயிச்சது, தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஜெயிச்சது, நடிகர் சங்கத்தில் நினைச்சப்ப கண்டிப்பாக தோற்றுவார்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இருக்கு. அப்புறம் இங்கே வந்தோன்னே சரி விடுப்பா, அங்கே ஏதோ எஸ்கேப் ஆகிட்டீங்க, இங்கே கண்டிப்பாக இங்கேயும் ஜெயிச்சுட்டாருன்னா அது காரணம் இருக்குது. என்னன்னா சிந்தனை தெளிவு. எவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்தை வந்து தைரியமா, பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கிறவங்க பயப்படுற முதல் விஷயமே மீடியா தான். மீடியாவை பார்த்து ஒரு பயம். அதுலேயும் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு, அதில் வந்து சினிமாக்காரங்களுக்கு, குறிப்பாக நடிகர்களுக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஒரு அசிங்கமான விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுருக்கு. யாரோ கேடா கெட்டு போட்டுப்பா, நம்ம அளவுக்கு அப்படியே பொழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து தைரியமாக எடுத்து முன்னாடி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான் தலைவனாக வந்து உட்கார முடியும், செயல்பட முடியும்.
லேசா மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துன்னு வச்சிங்கன்னா மேலே வர முடியாது. அந்த வகையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சரி, நடிகர் சங்கம் சரி, சரியான ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஷால், இந்த தைரியத்தோட செயல்படுங்க. உங்க பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரி எங்களுக்கு இந்த தைரியமான ஒரு ஆள் தேவைங்கிறது தானே இப்போ நமக்கு. அதனால வந்து இந்த படத்தினுடைய விக்ரம் பிரபு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் வந்து நாளைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து டீச்சர் தெரியுது. எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனாலும் அன்னை இல்லத்துல தான் ஃபங்க்ஷன் இருக்கு. ஏன்னா இங்க வரதுல வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்படியோ பண்ணி அங்க மேடை போட்டு சைட்ல எல்லாம் சேர் போட்டு உட்கார வச்சு இங்க கூப்பிட்டு நன்றி வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். First of all, we welcome the new producer Vikram Prabhu into our fraternity. ஒவ்வொரு முறை ஒரு புது தயாரிப்பாளர் உள்ளே வரும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் வருவாங்க. படம் எப்படி எடுக்கலாம், படம் எடுத்தால் கரெக்டாக வருமானு. ஆனால் இவர் டைட்டில்லே வந்து நெருப்புடான்னு வச்சு களத்தில் இறங்கிட்டார். கண்டிப்பாக ஒரு Vikram Prabhu as a producer and Vikram Prabhu as an actor will definitely win. ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து முதல் தடவை ஒரு படத்தை தயாரித்து when they want to take themselves to the next level, it has always succeeded. Typical example, Dhanush இருக்காப்புல, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. So Vikram Prabhu, you are on the right path and you have the right name for your production house, first artist. இந்த படம் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இட்ஸ் they have touched a new genre. ஏன்னா ஒரு ஃபயர் சர்வீஸ்மேன் பற்றி நம்ம படங்கள் நிறைய பார்த்ததில்லை. ஸோ the visuals are nice and I wish all the very best to the new director. கண்டிப்பாக புது இயக்குனர்னால் ஒரு புது முயற்சி இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். டெஃபினெட்லி இவ்வளோ தான் பிரில்லியன்ட் ஜாப். ஆதி ராஜசேகர் சார், இனிமேல் நீங்கள் உங்கள் டைட்டிலே போட தேவையில்லை. இந்த மாதிரி காட்சிகள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும் அது ஆதி ராஜசேகர் சாரோட சினிமாட்டோகிராஃபின்னு. த ஹீரோ ஆஃப் த டே ஷான் ரால்டன். உங்கள் ப்ரீவியஸ் படங்களும் வந்து பாடல்கள் கேட்டிருக்கோம் அண்ட் ஈவன் இன் திஸ் ஒரு பாடல் கேட்டிருக்கோம். யூ ஆர் ராக்கிங் அண்ட் யூனோ த நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பசங்க வந்து கலக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய இருக்கும்போது இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அண்ட் தேங்க்யூ பிரபு சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் ரியலி நைஸ் டு கம் டு யுவர் ஹவுஸ். சாப்பிட வரும்போதோ இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதோ ரொம்ப ரொம்ப ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகிடுவோம். பிகாஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஓவர் ஹியர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தமிழ்நாடு. ஆண்டிக்கு தெரியும் அது. ஏன்னா பிரபு சாரும் ஆண்டியும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது சுந்தர் சாருக்கு தெரியும். 3 மணி நேரம் ஷூட்டிங் நிப்பாட்டி சாப்பிட்டோம் எங்கள் படப்பிடிப்பப்போ. ஓகே, இந்த ஒரு மேடைன்னு கிடைக்கும் போது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக we have to share it. மீடியா, you are also part of the family. மீடியா நண்பர்கள், you are always part of the fraternity. Give and take policy. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு 3 நாட்கள் கழிச்சு போடுங்க. ஒரு படம் வந்து ஒரு 3 ஷோ முடியறதுக்குள்ளேயே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னலிசம் இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் தாட், எவ்ரி திங் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் ஹியூமன் டு ஹியூமன் நான் கேட்குறேன், ஜஸ்ட் கிவ் த ஃபிலிம். ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா கிவ் த ஃபிலிம் டு ப்ரீத் லிட்டில் பிட். இல்லைன்னா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட, ஐம் நாட் டாக்கிங் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி தி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லோருக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸ்டார் போடுவாங்க, கீழே பேர் போடுவாங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் சர்டன் பீப்புள், சர்டன் சோ கால் ஜேர்னலிஸ்ட்ன்ட்டு சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது they are literally ripping films apart. But yes, I agree, that is your point of view. But do it after 3 days.
ஆர் டூ இட் ஆன் த 4th day. முதல் நாள்லேயே வந்து நீங்கள் 3வது காட்சியில் வந்து உங்களோட கருத்தை திணிச்சு ஏதோ வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த கருத்து ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி போடுறீங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ அகேன் ஆன் பிஹாஃப், இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக, ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக, ஒரு நடிகனா, ஒரு மனிதனா நான் உங்களை கேட்குறேன், தயவு செய்து யூஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஷோ. ப்ரொடியூசர் ஸ்தானத்திலேருந்து இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இது வந்து ஒரு குடும்ப விழாவாக ஆயிடுச்சு. ரஜினி சார் வந்து ரஜினி அனுப்புன்னு சொல்ல போகிறேன், ஏன்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு முக்கி ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்திருந்த போது சார்ன்னு சொல்கிறேன், ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸ், இது எங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ். ஸோ 70ஸ்லேருந்து தெரியும்னு சொல்கிறாங்க பெரியப்பா, நான் பிறந்ததுலேருந்து அனுப்பில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்ததில் கூட ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இங்கே இருக்காங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அங்கிள். நெருப்படா போன வருஷம் ஒரு வார்த்தை ஜாஸ்தியாக பேசப்பட்டுச்சுன்னா அந்த நெருப்படாங்கிற வார்த்தை தான். நாங்கள் ஸ்கிரிப்டுக்கும் அதை பற்றி யோசிக்கல, நெட்ரிகன் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருந்ததால் நெருப்பான சாங் வந்ததுக்கப்புறம் எங்களை அப்படி பலாரம் மூஞ்சில் அடிச்சு மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு டைட்டில் நீங்கள் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக தான் வச்சது. இன்றைக்கி வந்து நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போது அது எதுக்காக வச்சோம் என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டீம் ஒரு வெரி யங் டீம். நான் எப்படி ஒரு யங் ப்ரொடியூசரோ அதே மாதிரி என்னோட டீம் வந்து ஒரு வெரி யங் டீம். நியூ டைரக்டர் அசோக்குமார், இது அவரோட முதல் படம், நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. வித் பிபிசி ஃபார் 8 years. ஸோ எதை எடுத்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து செய்கிறாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 6-7 பேர் வச்சுருக்காரு. ஆனால் டைரக்டர் எங்கேயும் கேட்டால் அவங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாரு. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபயர் இருந்தாலே போதும். அதான் நான் சொல்லுவேன், நெருப்படாங்கிறது வந்து டைட்டில் மட்டும் இல்லை, நடிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாமே நெருப்படாவாக இருந்ததால் இந்த டைட்டில் அப்படி வந்திருக்குன்னு சொல்லுவேன். அவருக்கு ரொம்ப பொருத்தமாகும். அண்ட் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த கதை இன்னைக்கான ஹீரோனா ஷான் ரோல்டன் சொல்லணும். எங்களோட ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து 1 மணி நேரம் உட்காந்து பேசலாம். நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வந்து அப்போது சரி, மியூசிக் டைரக்டர் இவ்வளோ இன்டெப்த்தாக என்கிட்ட பேசுறது நிச்சயம் வந்து அவரோட கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கொடுத்ததுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதோட பெட்டர் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஷான், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தரும் அதுக்கு நான் டீம் ஃபுல்லாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி எஃபர்ஸ் ஆல்ரெடி சார் எங்களுக்கு ஐ திங்க் அவரோட எக்ஸ்பீரியன்ஸால் அவர் எப்போவுமே வந்து மூத்தவரை பார்த்துருவோம். ஐயோ சார் நானும் ஏன் தான் சார் ரொம்ப வயசாக பார்த்துறதுங்க அப்படின்னு சொல்லுவார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இமேஜின் பண்ணணும், நாங்கள் போய் ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம், கண்ணகி நகர்னு இடம். அது வந்து 65,000 வீடு அந்த ஏரியாக்குள்ளார போய் அங்கே கிட்டத்தட்ட 38 days ஷூட் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்தவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாள் ஏதாவது ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கும், நாங்கள் ஒரு சைடில் ஷூட் பண்ணிட்டு இருப்போம், ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா அந்த ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் என் கூட இருந்து அண்ட் அவ்வளோ டென்ஷன்லையும் இந்த படத்தை வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக காமிக்க முடியுமோ அந்த மாதிரி பிரம்மாண்டம் காமிச்சிருக்காரு. எங்கள் கூட எப்பவுமே ஒரு பெட்டு இருக்கும், சார் இன்னமே இந்த ஏரியாக்குள்ளே யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா பேர் மாற்றிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து அமேசிங் விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒருவருக்கிறோம் இந்த என்டையர் 110%. அதுக்கு வந்து ஆர்டி சார் தான். சார் நீங்கள் தான் சார் குரு எங்களுக்கு. ஆர்டி ராஜசேகர் சார் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் பிரபாகர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரு கிளாக் டவர் ஒன்று பில்ட் பண்ணோம். அது வந்து ரொம்பவும் அவுட்டேட்டடாக இல்லாமல் அந்த ஏரியாக்குள்ளார அழகாக இருக்கணும், கனெக்டாக வந்து உட்காரணும், அந்த ஸ்டோரிக்கு வந்து அதுவும் ஒரு சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு கிளாக் டவர் ஒன்று பில்ட் பண்ணார். அண்ட் த்ரூ த மூவி
எங்கேயுமே வந்து நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் இடத்துல போய் எடுத்தால் கூட அந்த அந்த ஒரு டோன் வந்து இவர் ஆர்கிராஜ் சேகர் சாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு பிரபாகர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எப்பவுமே சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு டைரக்டராக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷன் அண்ட் பழைய ஜெனரேஷன் திலீப் சார் அண்ட் சுப்ராயன் மாஸ்டர் கூட 2 பேரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. நிறைய ஃபயர்ஸ் இருந்துச்சு. சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு ஷார்ட் வரலாம் கூட பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுவேன் சார் இடத்துல. ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரே இடத்துல ஃபயரில். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு விஷயம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து அப்பாவோட ஸ்டன்ஸ் பற்றி சொல்லுவாங்க, அப்பாவோட பஞ்சஸ் பற்றி சொல்லுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா ஒரு டான்ஸோ ஒரு ஃபைட்டோ காலையில் போய் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்கும் போது எல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா எப்படி திரும்ப பஞ்ச் பண்ணுவாங்க, அப்பா எப்படி திரும்ப கிரேஸ்ஃபுல்லாக சரி ஓகே சரி அப்போ நான் ஆடணுமா, சரி ஓகே ஆடலாம், நம்மளோட டான்ஸை பார்த்துக்கலாமே. பட் அப்புறம் அவ்வளோ ஒரு பாரத்தை வந்து ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது அவ்வளோ உள்ள ஒரு சந்தோஷம். சரி அவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க ஏற்கனவே வேற ஒரு விஷயத்த, அதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு நம்மளால ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியும்னு நினச்சிட்டு தான் செய்வேன். ஏன்னா இது வந்து கடவுள் கொடுத்த வரம் இந்த வீட்டில் இருக்குது. ஸோ ஆல் ஆர்டிஸ்ட் இதில் ஒருத்தரும் N2க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிக்கி. அவங்க வந்து நாங்கள் கேமரா முன்னாடி நடிச்சுட்டு இருப்போம், அவங்க கேமராக்கு பின்னாடி எப்படி அவ்வளோ அப்படி உற்சாகம் நடிச்சுட்டு இருப்பாங்க நாங்கள் என்ன நடிக்கிறோன்னு பார்த்து. அந்த அளவுக்கு வெரி கொலாபரேட்டிவ். தேங்க்யூ நிக்கி ஃபார் ஆல்வேஸ் பீயிங் ஸோ பாசிட்டிவ். அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நல்ல bring them up on stage. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அனிருத். எனக்கு ஒரு சாங் சிங் பண்ணியிருக்காரு, எங்களோட இன்ட்ரோ சாங். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார் நெருப்படா டைட்டில் கொடுத்ததுக்கு. அண்ட் பேரரசு சார் போன வாட்டி ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ண முடியல, நெருப்படான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த டைட்டில் அவரே வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவர்கிட்ட அதுக்கப்புறம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அகெயின் அருண் கே காமராஜ், தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் த லைன்ஸ் அண்ட் இட் ஹஸ் கம் திஸ் ஃபார். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வந்திருக்கும் குடும்ப நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீட்டுக்கு என்னை முதல்ல கூட்டிகிட்டு வந்த சந்தான பாரதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. அடுத்தபடியாக இந்த மேடையில் நான் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த சண்முகம் அங்கிள் அவர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். இந்த விழாவை பற்றி எல்லாரும் பேசும்போது அன்னை இல்லத்தில் நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமாக இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ இந்த படம் பார்த்தோம், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தோம், எல்லாருடைய உடம்புலையும் ஒரு புகை இருந்தது. ரிலீஸ்க்கு அப்புறம் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நெருப்பாக மாறுன்றது ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. இப்போ சமீப காலத்தில் நிறைய படங்களை நாம் பார்த்துட்டுருக்கோம். நான் பார்த்துட்டுருக்கேன், டாக்ஸ்லையும் சென்சார்லையும் பார்த்துட்டுருக்கேன். அதில் என்னென்னா இப்போ ஒரு படம் அப்படின்னா அது வந்து டெக்னிக்கலாகவும் கதையாகவும் இருக்கும். இப்போ நான் பார்க்கும்போது என்னென்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு நகைக்கடையில் இருக்கிற சிலையை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டைமண்ட்ஸு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெண், ஒரு ஏழை பெண் ஒரு பூ விற்றுருப்பாங்க. அந்த பூ விற்கிற பெண் பார்க்குறதுக்கு சுமாராக இருந்தாலும் அவங்க உடம்புல உயிர் இருக்கு. அந்த உயிர்ன்ற கதையும் இந்த பொம்மையும் மேக்கிங்காக எடுத்துக்கிட்டு படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு ரெண்டுமே வரும், ஸ்டோரியும் வரும், கிரியேஷன் வரும். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல கதை இருக்குது, நல்ல மேக்கிங் இருக்குங்க, ரொம்ப க்ளீனாக தெரியுது. வாழ்க, நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பிரபு பற்றி விவேக் சொன்னார், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எஸ்ஸை யூஸ் பண்ணுறாருங்க. அது எப்போவும் ஒரு தடவை தான் அவர் கேட்பார், நான் தினம் ஃபோனில் கேட்பேன். எங்களுக்குள்ள அதாவது நானும் பிரபு செட்டில் இருந்தேன்னா ரொம்ப குஷியாக இருக்கிறவர் யாருன்னா ரஜினி சார் தான். அவருக்கு அவ்வளோ குஷியாட நானும் பிரபு செட்டில் இருந்தால் சந்திரமணியில் அப்படி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு நாளும். ஏன்னா எனக்கும் பிரபுக்கு அப்படி ஒரு
அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ விவேக் சொன்ன மாதிரி நான் முழுக்க இப்போ இந்த வந்திருக்கிற அத்தனை பேர் இப்போ இங்கே எல்லாரும் சாப்பிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. நிஜமாக இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கு. யாரும் சாப்பிடாதவங்களே இல்லை. நிஜமாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ சாப்பிடாத ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வீடு இந்த வீடு. அதே மாதிரி பிரபு ஃபோனில் கூப்பிடும்போது வேலை இருக்குது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரணும்னு தோணும் அந்த குரலை கேட்கும்போது. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு அழைப்பு, அப்படி ஒரு நண்பன், அப்படி ஒரு மனிதன் பிரபுவை போல எனக்கு வந்து கிடைக்கிறதுலாம் உண்மையிலேயே எல்லாருக்குமே, எனக்கு சத்யா சார் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபுவை பற்றி நாங்கள்லாம் தனியாக எங்கள் சட்டம் கூட பேசுவோம். அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி வெளியே பேசுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லது. யாருமே அவரை பற்றி தப்பாக எங்கிட்ட பேசுனது கிடையாது, அவரை பற்றி தப்பாக கேட்டது கிடையாது. ஏன்னா அவரை பற்றி பேசுறது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் விக்ரம் ஒரு நடிகனாக நல்லபடியாக ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. தயாரிப்பாளராகவும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும். இந்த படம், இந்த வீடு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான வீடு. இங்கே தான் நாங்கள் வந்து சந்திரமுகி ஆரம்பித்தோம். அதே வீட்டில் தான் இந்த படமும் ஆரம்பிக்கப்பட்டது. இதே வீட்டில் இந்த படம் ஒரு வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும், கொண்டாடும். சூப்பர் ஸ்டார் தலைமையில் கொண்டாடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்க, வளர்க, வணக்கம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த விழாவை ஆசீர்வதித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் மூத்த சகோதரர், எங்கள் இனிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வணக்கங்கள். இன்னும் என்னால் அந்த கும்கி ஃபங்க்ஷனை மறக்க முடியாது. இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்ற மாதிரி இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமான்றது சந்தேகம். அது முற்றிலுமால் அன்பால் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி. அதே நான் அறிமுகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் இவங்களோட ஆசீர்வாதங்கள் தான் விக்ரம் பிரபுவும் அன்னை இல்லத்தையும் இன்னும் மேன்மேலும் கொண்டு போயிட்டே இருக்கும். நான் 2001 சிவாஜி சாருக்காக கதை சொல்ல வந்தேன். நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன். தெய்வ மகன் படத்தை எத்தனை முறை பார்த்துருக்கேன்னு தெரியாது. ஆனால் அவருக்காக வந்தேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. 2011 அவருடைய பேரனை அறிமுகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ஒரு பேஷன் என்றைக்குமே எனக்கு அன்னை இல்லத்து மேலே இருக்கும். இன்னும் விக்ரம் பிரபு ஆசீர்வதிங்க. யூ வில் கம் அப், யூ வில் டச் மோர் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஃபார்மல் கேதரிங் மாதிரியே இல்லை. ஆல்ரெடி நான் இந்த படம் தொடங்கும் போது இந்த பூஜைக்கு வந்திருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இருக்கிற ஒரு பண்பையும் அன்பையும் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அதே மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலாக வந்து வேற ஒரு ஏற்பாடு இருந்தாலும் வந்து வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டிலே இது நடக்கிறது. அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் அசோக்குமாருக்கு தான் சொல்லணும். அண்ட் குமார் சார் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் பேரை வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க தான் முன்மொழிந்தார்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் இப்போ தான் நம்ம டீச்சர் இந்த பாட்டு இதெல்லாம் பார்த்தோம். நான் படம் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு படம். டீச்சர்லேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம். விக்ரம் பிரபு சாரே வந்து இஸ் இன்வால்வ் இன் தி ப்ரொடக்ஷன். ஸோ இஸ் அ வெரி சீரியஸ் ஆக்டர் அண்ட் இஸ் வெரி நாலேஜபிள். ஒரு நல்ல வியாபாரத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கதையை எப்படி அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணணுங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் முதல்ல பேசும்போது. அதே மாதிரி படம் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்துக்காக, இந்த ஆல்பமுக்காக என்னோட கூட ஒர்க் பண்ணல நான் அவங்களோட பேரை கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும். வந்திருக்காங்க. ரவிஜி அப்படிங்கிறவர் ஒரு பாட்டு கூட பாடியிருக்காரு இந்த படத்தில். அந்த இஷித் குபேர்கர் அப்படிங்கிறவர் தான் அதை மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு சில ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தது. மொத்தமாக இந்த படத்தை பற்றி மொத்தமாக சொல்லணுன்னா, இட்ஸ் ஆக்சுவலி டீம் எஃபர்ட். விக்ரம் பிரபு சார் சொன்ன மாதிரி. அண்ட் வந்து இவ்வளோ கிரேட் பீப்புளுக்கு மத்தியில் வந்து என்னை பேச சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயம். சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் வராரு, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க ரொம்ப பயந்தேன் முதல்ல. ஆனால் வந்து இங்கே கிடைக்கிற வார்ம்த்தில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த படத்தில் பணியாற்றும் வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.